and Principal Madam for giving this wonderful opportunity. It has been a pleasure. Always did that. Being an pressure point is always there, but happiness is always comes from one person who recognizes. So thank you for recognizing, sir. Thank you, Madam, for recognizing the part actually. And எல்லாருக்கும் வணக்கங்க. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குழந்தைங்க இப்போ முன்னாடி நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற பாட்டை தாண்டி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சுதந்திர நாளில் நம்மளுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குழந்தைங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. பாரதியாரோட ஒரு ஒரு இது வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் ஒரு பாயிண்ட் தான். ஒரு குஞ்சாக இருந்தாலும் அது எந்த விதமான ஒரு ஒரு பாயிண்ட் இல்லை, சின்னது பெருசுன்னு கிடையாது. எப்போ இருந்தாலுமே அதோட பாயிண்ட் வந்து எப்பவுமே பெருசுன்னு சொல்லுவாங்க. இந்த சுதந்திர தினம் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்கேஜி பாப்பா சொன்ன மாதிரி இட் இஸ் லைக் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம எல்லா பக்கமும் இருக்கணும். நம்மளுக்காக போராடுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் தான் இந்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை காப்பாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு வந்து அந்த பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ குழந்தைங்க கையில் இருக்குது. அதை பெரிய விஷயமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த ஸ்கூல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக மேடம் ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த இடத்துல ஒரு பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த சுதந்திரத்தை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவேன். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் தி மோர் பாயிண்ட். ஒரு முக்கியமான பொக்கிஷத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நம்ம அந்த சுதந்திரத்தை எந்த அளவுக்கு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்மளால இந்த இடத்துல சுதந்திரமாக பேச முடியுது. சுதந்திரமாக எந்த விதமான நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுறதுக்கான எல்லா விதத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு ஒரு பெரிய இப்போ வந்துட்டு ஒரு தூணாக இருக்கிற மேடம் ரெண்டு பேருக்குமே டீச்சர்ஸ் மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யூ பீன் தேர் ஃபார் அஸ் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் ஃபார் லைக் எனிதிங். See what happens is that when I send my kid to school, what I think is that இவங்க பாதுகாப்பாக இருக்கணுமா, அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுமான்னு. பட் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அவங்க கையில் கொடுக்குறேன். அவங்க அது வேறு மாதிரி எனக்கு திருப்பி கொடுக்குறாங்க. whenever he comes back I feel very happy and feel more happy towards this. இன்னொரு விஷயம் என்னன்னா என்னோட மூத்த பொண்ணு இங்கே தான் படித்தா. இட் வாஸ் லைக் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வேற மாதிரி இருந்தது. அப்போ வந்து டெவலப்பிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. இன்னைக்கு அவ்வளோ பாதுகாப்பாகவும் இந்த இடத்த வச்சிருக்காங்க. அது எல்லாமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்து இந்த சுதந்திர தினத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த நெக்ஸ்ட் லெவல். ஐ ஹவ் கிவன் a responsibility to the teachers and they have given me like anything. ஸோ இதுதான் நான் இங்கே பார்க்குறேன். இந்த விஷயத்த இந்த ஒரு நாளில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் திங் இஸ் தட் டேக்கிங் அன் அப்ளாஸ் ஆர் டேக்கிங் அன் குட் திங். ஒரு சின்ன ஹாப்பினஸாக இருந்தாலும் பெரியவங்கள்ட்ட கிடைக்கிறது வேற. பட் இந்த குட்டீஸ்லேருந்தே இந்த மாதிரி ஒரு நாள் கிடைச்சது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அவங்க பண்ண சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், நம்மளுக்காக பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும், அது உண்மையாகவே பெரிய பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அண்ட் நான் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த குழந்தைகளுக்காகவும். ப்ளீஸ். And I like to end up in one thing actually. என்னோட இவ்வளோ க்ரோத்தில் இருக்குது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா இவங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் இப்படி கிடையாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது ஒரு நல்ல மேடை அவங்களுக்கான மரியாதை கொடுக்கறதுக்கும். இது இல்லாமல் எனக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி, இவங்களும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பங்களிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலியாக நம்ம மேலே வர்றதுக்கு இவங்களோட தூண் தான் தேவை. சேம் அஸ் தட் இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் அந்த வந்து நம்ம எவ்வளோக்கு எதிர்பார்க்குறோமோ அதை தாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சுதந்திர நாளில் இருக்கக்கூடிய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அப்படியே எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.